ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை ஜகரியா 9 வேதவசனம் சொல்கிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பா நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். அற்புதமான ஒரு வார்த்தை. அநேக தடவை இரட்டிப்பா நன்மைகளுக்கு இந்த வார்த்தைகளை எடுத்து பேசுவது. யாருக்கு இரட்டிப்பா நன்மை? கொஞ்சம் திருப்பி பாருங்க. சிறைப்பட்டு போன மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்தடிகளில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். முந்தைய பாபிலோனிற்கு, இப்போ பெர்ஷியருக்கு அடிமைகளாகி இருக்கிறார்கள். இந்த சிறையிருப்பில் இருக்கிற மக்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சில காரியங்களில் சிறைப்பட்டு போனாய். உன் பொருளாதார ரீதியிலே, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய விஷயங்களே ஒரு சிறைச்சாலை, அடிமைத்தனம், கேப்டிவிட்டி, சிறைப்பட்டு போயிருக்கிற. இதுலேருந்து என்னங்க பண்ண முடியும்? அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. சில நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை நம்ம இழக்கிறோம். நம்பிக்கை வராது. நானே நொந்து போய் எப்படியே எழுத முடியும்? எனக்கு கேன்சர் வந்துருச்சு, நான் சுகமாக முடியுமா? ஐயா, எனக்கு இந்த பலவீனம் வந்துட்டு நான் சுகமாக முடியுமா? நான் சொல்கிறேன், அநேக நேரங்களில் நம்முடைய சிறையிருப்பை பற்றி அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். நாம் உடைக்கப்பட்டது உண்மைதான். உனக்கு வேதனைகள் வந்தது உண்மைதான், தொல்லைகள் வந்தது உண்மைதான், கண்ணீர் வந்தது உண்மைதான், கவலைகள் வந்தது உண்மைதான். 100% accept that. ஆனால் இதே நினைச்சுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் எப்படிமா முன்னேற முடியும்? தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க. இதே நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில் எப்படி வெளியே வர முடியும்? நாம் பலவீனமானோக்கும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவனை விடுவிக்க விரும்புகிறார், இயேசுவை விடுவிக்க விரும்புகிறார். அதான் சொல்றான், சிறைப்பட்டு போனவர்களே உங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை கொண்டு வாங்க, நம்பிக்கை கொண்டு வாங்க. இந்த சிறையிருப்பில் நான் வெளியே வருவேன், வெளியே வருவேன், வெளியே வருவேன், வெளியே வருவேன். 60 நாள் பனியினால பாதிக்கப்பட்ட, அதாவது பனி செருக்கு போன ஒரு வீரன் ஒரு பனி குகையில் விழுந்து 60 நாள் அந்த குகைக்குள்ள இருக்கிறான். ஆனால் ஆகாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 60 நாள் தன்னுடைய பையிலிருந்து சில காரியங்களை குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி, பிஸ்கட்லாம் அப்படியே பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு வாயில் மட்டும் சோவி வச்சுக்கிட்டு இருக்கிறான். 60 நாளைக்கு பிறகு அவனை மீட்டு எடுக்கிறாரு. அப்போ அவன்கிட்ட கேட்டாங்க, 60 நாள் ஆயிடுச்சு, உன்னை சர்ச் பண்ணி உனக்கு இதை வச்சு கண்டிஷன் கண்டுபிடிச்சிட்டோம், நீ செத்துருவான்னு நினைச்சு. அவன் சொன்னான், உள்ளத்தின் அடித்தளத்திலே ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. தட் இஸ் மோஸ்டாப்லி இஸ் மை காட்ஸ் வாய்ஸ். நிச்சயமா நான் நம்பினேன், இது ஆண்டோடைய சத்தம் நினைக்கிறேன். அந்த சத்தம் சொல்லிச்சு, நீ வெளியே வருவா. அந்த சத்தத்தினாலே நான் வெளியே வந்தேன் என்று சொன்னான். இன்றைக்கு நான் சொல்றேன், ஜீவன் உள்ள வல்லமை உள்ள கர்த்தருடைய வசனம் உன் உள்ளத்துல இருக்குமானா, அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாததும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிற கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் உனக்குள்ளே இருக்குமானால், யூ ஆர் கோயிங் டு ஓவர் கம் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் நீ மேற்கொள்ளுவாய். உன்னாலே விடுதலையாக முடியாத காரியங்கள் உலகத்திலே ஒன்றுமே இல்லை. நம்பிக்கையுடைய சிறைகளே, சிறைச்சாலையிலே வெளியே வர முடியாது என்று டிஸ்கரேஜ் ஆகி, மனம் நொந்து உடைஞ்சி, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா கல்லும் மல்லும் தான், முட்கள் தான் என்று சொல்றியா? இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணு, எனக்கு எல்லாவற்றும் வரப்போகிறேன், ஐ எம் கோயிங் டு ரிகவர் எவ்ரிதிங் என்று திரும்ப கர்த்தர் சொல்றாரு, எதெல்லாம் நீ இழந்தியோ அது எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தருவார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்த உலகத்திலே வந்தார். ஏசாயா 61 இயேசுடைய வருகையை பற்றி சொல்கிறது. சிறைப்பட்டு போனவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தார். நீ எந்தெந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சிறைப்பட்டு போயிட்டோ, உன் சொத்து சுகம் சிறைப்பட்டு போயிட்டோ, உன் சரீர சுகம் சிறைப்பட்டு போயிட்டோ, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சிறைப்பட்டு போயிட்டோ, கலக்கங்கள் வேதனைகளில் இருக்கிறாயோ, இனி மேலே வர முடியாது என்று எண்ணத்திலே சிறைப்பட்டு போயிருக்கிறாயோ, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். உன்னோடு கர்த்தருடைய சத்தம் காலையில் துணிக்கிறது. Cheer up my brother, cheer up my sister. ஒரு நம்பிக்கை கொண்டு வாங்க.
ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். நீங்க தூங்கினது போதும், எழும்ப வேண்டிய ஒரு காலம் அல்லவா, உயிரடைய வேண்டிய ஒரு காலம் அல்லவா. இன்றைக்கு உயிரடையுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. பிரைஸ் தி லார்ட். இயேசு உங்களை விடுவிக்க விரும்புகிறார். இயேசு உங்களை விடுவிக்க விரும்புகிறார். The Lord want to deliver you. இயேசு உன்னை விடுவிக்க விரும்புகிறார். நீ விடுவிக்க ஆயத்தமாயிருக்கிறாயா? நான் விடுதலை பெறப் போகிறேன், இயேசுவின் நாமத்தால் நான் விடுதலை பெறப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டேன். என் கட்டுகளிலிருந்து, என் வியாதிகளிலிருந்து, என் கடன்களிலிருந்து, என் தொல்லைகளிலிருந்து நான் விடுவிக்கப் போகிறேன் என்று சொன்ன நம்பிக்கையோடு நாம் எழும்பி வெளியே வருவோமா? ஆண்டவராகி கர்த்தர் இந்த நாளிலே உன் சிறையிருப்பை எல்லாவற்றையும் திருப்பி, உன் வேதனைகள் எல்லாவற்றையும் திருப்பி உன்னை மனமகிழ்ச்சி அடைய செய்வார். இந்த நாள் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு வழிவாசலை திறக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பூனை கொண்டு வர நாளாக இருக்கட்டும். நம்பிக்கையோடு உன் முகத்தை அலசி, உன் கண்களை திறந்து பார்த்து ஆண்டவர் நோக்கி பார். ஒத்தாசை வரும் பர்வதம் உனக்காக இரட்டிப்பான நன்மைகளை வைத்துக்கொண்டு காத்திருக்கிறது. The blessing is yours. ஆசீர்வாதம் உன்னுடையது. அப்படிப்பட்ட நாளாயிருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.